ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஸோ ஃபைனைட் ஆட்டோமேட்டானா என்னென்னு பார்த்தோம். அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாடல், நம்ம மிஷினில் ஒரு மாடல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டாங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் வந்து நம்ம மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கு வி ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். எந்த மாடல் வேணாலும் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை எப்படி வந்து டிவைட் பண்ணுறோன்னா வித்தவுட் அவுட்புட், வித் அவுட்புட். அதாவது நம்ம க்ரியேட் பண்ண போகிற மாடல் வந்து அவுட்புட் இல்லாமல் நமக்கு ஒரு மிஷின் க்ரியேட் பண்ணுறது, இன்னொன்று அவுட்புட்டோட க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த அவுட்புட் இல்லாமல் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து வி ஆர் ஹேவிங் 3 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் DFA. ஸோ DFA அப்படின்னா என்னென்னா இட் இஸ் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஸோ we'll be seeing what is deterministic finite automata and what is NFA அப்படின்னா NFA அப்படிங்கிறது நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. அதாவது நான் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஒரு இன்புட் மூலமாக தான் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போவோம்னு பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் கான்செப்டில். அப்போது அந்த இன்புட் வச்சு எப்படி வந்து டிட்டர்மினிஸ்டிக்லேயும் நான் டிட்டர்மினிஸ்டிக்லேயும் மாடல் க்ரியேட் பண்ணலாம், அதை பேஸ் பண்ணி தான் இது டிட்டர்மினிஸ்டிக் நான் டிட்டர்மினிஸ்டிக்னு டிஃபைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து நான் NFA வித் எப்சிலான் அப்படின்ட்டு இருக்கு. இதுக்கு பேர் வந்து எப்சிலான்னு சொல்லுவாங்க. எப்சிலான்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா எந்த இன்புட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, அதுதான் வந்து NFA வித் எப்சிலான். அதாவது இப்போது நம்ம வந்து Q0லேருந்து Q1க்கு போகணும் அப்படின்னா எய்தர் நம்ம இன்புட் கொடுத்து போகலாம். அதே எப்சிலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்புட்டே இல்லாமல் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது. நெக்ஸ்ட் வந்து வித்தவுட் அவுட்புட்டில் வி ஆர் ஹேவிங் 2 கான்செப்ட். ஒன் இஸ் மோர் அண்ட் அனதர் இஸ் மீலி. ஸோ மோர் அண்ட் மீலே கான்செப்ட். ஸோ நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஸோ எங்கெல்லாம் வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்பைலர்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. ஸோ அதில் வந்து லெக்சிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஃபேஸில் வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, இதர் பைத்தான், சி எதுவாக இருக்கட்டும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுறோன்னா இன்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப்பு, இஃப்ங்கிறது ஒரு கீவேர்ட், அடுத்து வைலுங்கிறது ஒரு கீவேர்ட். ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியும், இதுக்கு ஒரு காமன் டெஃபினிஷன் வந்து நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குதுன்னு சொல்லி. பட் இதை வந்து எப்படி சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஃபைனைட் ஆட்டோமேட்டா வச்சு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி இந்த டோக்கன், இந்த கீவேர்ட், இந்த டேட்டா டைப் வந்துச்சுன்னா அது வந்து டேட்டா டைப்பு. இப்போ இன்ட் ஐக்கு அப்புறம் எண்ணுக்கு அப்புறம் டி அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இது இன்டீஜருங்கிற டேட்டா டைப் எடுத்துக்கணும். எப்படி சொல்லுவோன்னா, இப்போ Q0ல் இருக்கோம், நான் ஐ ரீட் பண்ணுறேன், Q1லேருந்து அடுத்து என் ரீட் பண்ணுறேன், Q2லேருந்து டி ரீட் பண்ணுறேன். அப்போது எனக்கு அது என்ன ஆகும், Q3 அது வந்து ஃபைனல் ஸ்டேட். இப்போது ஐக்கு அப்புறம் என்க்கு அப்புறம் டி வந்துச்சுன்னா இது வந்து ஒரு கீவேர்ட்னு அசைன் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு டேட்டா டைப்னு அசைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஃபேஸில் இருக்கிற மாடலுக்கு வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது மாதிரி ஒரு டோக்கனுக்கும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி இப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுதான் வந்து ஐடென்டிஃபைங் டோக்கன்ஸ் சச் அஸ் கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ். நம்மளோட சோர்ஸ் கோடில், நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோடில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா இப்படி இதுக்கப்புறம் இந்த லெட்டருக்கு அப்புறம் இந்த லெட்டர் வந்திருக்கான்னு செக் பண்ணி வந்திருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம். இப்போ இதே வந்து IN கேன்ற ஒரு இன்புட்டை ரீட் பண்ணுது. கேன்ற இன்புட்டை ரீட் பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போகும், ஆனால் அதை அக்செப்ட் பண்ணாது. அப்போது இங்க்குங்கிறது ஒரு கீவேர்ட் இல்லை, டேட்டா டைப் இல்லை, ஸோ இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு எரர் மூலமாக சொல்லும். இங்க்குங்கிறது இங்க்குங்கிறது டேட்டா டைப் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எரரில்
டிஃபைன் பண்ணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ரெகக்னிஷன், மேட்சிங் பேட்டர்ன்ஸ் இன் டெக்ஸ்ட் யூசிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். நம்ம இந்த சப்ஜெக்ட்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரு கான்செப்ட் படிப்போம். அதில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ மேட்சிங் பேட்டர்ன்ஸ் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து ஜிமெயில் மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், இல்லை சம்திங் ஏதோ ஒன்றில் லாகின் பண்ணுறோம் அப்படின்னா we will be giving some passwords. ஓகே, அந்த பாஸ்வேர்ட் வந்து இனிஷியலாக நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து லாகின் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகணும் இல்லையா? இதை எப்படி வந்து ஃபைன் பண்ணுறாங்க, நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேட்டர்ன் வச்சுப்பாங்க. அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், அண்ட் தென் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், அண்ட் தென் ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு இப்படி இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வந்து வெறும் ஸ்மால் லெட்டரில் மட்டும் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த பாஸ்வேர்ட் ஷுட் கண்டைன் அட்லீஸ்ட் 1 கேரக்டர், அட்லீஸ்ட் 1 நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த பேட்டர்ன் ரெகக்னிஷன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ப்ராசஸிங்னா நம்ம டிஃபைன் பண்ண பேட்டர்ன்ஸில் வந்து இந்த சர்ச் பண்ணுறது, ரீப்ளேஸ் பண்ணுறது, வேலிடேட் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா மாடல் வச்சு நம்மளால் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோகால் டிசைன்னா நம்ம நெட்வொர்க்ஸில் இல்லை நம்ம வந்து இப்போ ஒரு காமனாக வந்து ஒரு ஏரியாவுக்கு வந்து இது பண்ணணும், ஒரு டவர் வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியலாக எடுத்தது கொண்டு போய் டவர் வைக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் we will analyze, we will create a model. ஓகே, ஸோ அந்த நெட்வொர்க்ஸ் மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு அங்கே கம்யூனிகேஷன் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பிஹேவியர் ஒன்று டிசைன் பண்ணுவோம். அதுக்கும் இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் லாஜிக் சர்க்கியூட்ஸ், நம்ம வந்து நிறைய போர்ட் டிசைன் பண்ணுவோம், நிறையா என்ன சொல்கிறது, நம்மளோட சர்க்கியூட்ஸ்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு இனிஷியலாக எடுத்ததும் நம்மளோட ரியல் டைமில் அந்த சர்க்கியூட்டை வச்சு பண்ணாமல் we will be create some model. ஓகே, அதுக்கும் இது யூட்டிலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரீசன்ட்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பில்டிங் சம் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ். ஸோ நம்மளோட ஏஐலையும் வந்து நம்ம வந்து we can create மாடல். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ். ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு கூட நம்மளால் வந்து ஒரு மாடல் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. தேங்க்யூ.